இது வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் வருவதால் மார்ச் மாதம் கட்டுமான பணியை துவக்கியிருக்கிறார்கள். இதுவே டிசம்பர் மாதம் தேர்தல் இருந்தால் அக்டோபர் நவம்பரில் கட்டுமான பணிகளை துவக்கியிருப்பார்கள். வெளிப்படையாக தேர்தலுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். என்னென்றால் 2019 ஏப்ரல் மே தேர்தலினால் 2019 ஜனவரியில் அடிக்கல் நாட்டினார் பிரதமர். இப்பொழுது 2024 ஏப்ரல் மே தேர்தல் வருவதால் மார்ச் மாதம் துவக்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எப்பொழுது துவக்குவீர்கள் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தோம். 2026 நாங்கள் கட்டி முடிப்போம் என்று நாடாளுமன்றத்தில் பதில் சொன்னார் அமைச்சர். எப்பொழுது முடிப்பீர்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, எப்பொழுது துவக்குவீர்கள் என்று சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னோம். துவக்காத ஒன்றை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கல, நீங்கள் மட்டும் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்டோம். அவங்க அப்புறம் டெண்டர் மார்ச் மாதம்னாங்க. சரி, பார் சார்ட்டாவது எங்களுக்கு வெளியிடுங்க, அதாவது திட்டத்தினுடைய கால அளவு அட்டவணையை வெளியிடுங்கள் என்று கேட்டோம். அதையும் அவங்க வெளியிடவே இல்லை. நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரில் விதி எண் 377 கீழ் மதுரை எய்ம்ஸுக்கான திட்ட கால அட்டவணையை வெளியிடுங்கள் என்று கேட்டதற்கும் அவங்க பதில் சொல்லலை. இப்போ திடீர்னு ஒரு ரகசிய திட்டத்தை போல எய்ம்ஸ் நிறுவனத்தினுடைய பொறியியல் பிரிவு அதிகாரிகள் மட்டுமே வைத்து துவக்கியிருக்கிறாங்க. அந்த தொகுதியினுடைய எம்பிக்கு தகவல் இல்லை, என்ன மதுரை எம்பின்ற முறையில் எனக்கு தகவல் சொல்லப்படலை. மதுரையினுடைய கலெக்டருக்கு, மதுரையினுடைய அமைச்சருக்கு யாருக்கும் தகவல் சொல்லப்படாமல் துவக்கியிருக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல. போன வாரம் இதே மதுரைக்கு பிரதமர் வந்தார், அவரை வச்சு துவக்கியிருக்கலாம். ஏன் துவக்கலை அப்படின்னா அது வெளிப்படையாக தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி துவக்கின ஒரு விஷயத்த 5 வருஷத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை வெளிப்படையாக வஞ்சிக்கிற ஒரு அரசியலினுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்காக அவசரமாக ஒரு வேலையை செய்தோம் என்று காட்டிக்கொள்வதற்கான ஒரு முயற்சி இது. 2026 கட்டுமான பணி நிறைவடையும் அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்புற இல்லை, அதுதான் 2026 கட்டுமான பணி முடித்து விடுவோம் என்று நாடாளுமன்றத்தில் அவங்க சொன்னாங்க. நாங்கள் கேட்டது பார் சார்ட் வெளியிடுங்க, திட்டத்தின் கால அட்டவணையை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கிறோம். அது வெளியிட்டால் மட்டும்தான் அது நம்பகத்தனமான விஷயமாக இருக்கும். வெறும் செங்கலும் சோறை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி? இல்லை, அதாவது நம்முடைய நோக்கம் வரணும், வேகமாக வரணும் அப்படின்றதான் நம்முடைய நோக்கம். அதை வரக்கூடாது, வேகமாக வரக்கூடாது. எவ்வளவு தாமதப்படுத்துவோம், எவ்வளவு நிதி கொடுக்காம இழுத்தடிப்போம் என்ற தன்மையில் அவருடைய அணுகுமுறை இருக்குது. அதை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.